ஓம் சாந்தி. ஜூன் 24, 2025. இன்னைக்கு அம்மா அவர்களுடைய நினைவு நாள். நல்ல ஸ்பெஷல் வாணி. இணைய வாணியோட வரதானம். எப்போதும் அதீந்திர சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் சங்கமிகத்தின் சர்வ அலௌகிக பிராப்திகளில் நிறைந்தவர் ஆகுக. எப்போதும் அதீந்திர சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் சங்கமிகத்தின் சர்வ அலௌகிக பிராப்திகளில் நிறைந்தவர் ஆகுக. விளக்கம் பார்க்கலாம். எந்த குழந்தை எப்போது நிறைந்தவராக இருக்கின்றாரோ எதுலன்னா பிராப்திகள்ல நிறைந்திருக்கிறார். அவர் அதீந்திர சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டு. அதீந்திர சுகம்ன்றது ஆத்மாடையக்கூடிய ஒரு பரவச நிலை. யாருக்கு தெய்வீக குணங்கள், தெய்வீக கலைகள், அஷ்டசக்திகள்லாம் நிறைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அதீந்திர சுகம் கிடைக்கும். எப்படி செல்லமான குழந்தையை ஊஞ்சலில் வைத்து ஊஞ்சலாட்டுகிறார்களோ அதே போல் அனைத்து பிராப்திகளும் நிறைந்த பிராமணர்களின் ஊஞ்சல் அதீந்திர சுகத்தின் ஊஞ்சலாகும். ஸோ ஒரு ராஜா வீட்டு குழந்தை எப்படி இருக்கும் இல்லையா, அந்த ஊஞ்சல் ஆடும்போது அதோட லெவலே வேறு இல்லையா, அந்த மாதிரி நம்ம இப்போ இறைவனோட குழந்தையாக இருக்கும்போது அதை ஃபீல் பண்ணுவோம். இந்த ஊஞ்சலில் எப்பொழுதும் ஊஞ்சாடி கொண்டிரு. ஒருபொழுதும் தேகாபிமானத்தில் வரக்கூடாது. நம்ம எப்பவுமே ஆத்மஸ்திதியிலே இருக்கணும், தேகாபிமானத்தில் வரக்கூடாது. எவர் ஊஞ்சலிருந்து இறங்கி தரையில் பாதத்தை வைக்கிறாரோ அவர் மாசுபட்டு விடுகிறார். யார் அவங்க கால் தரையில் படுதோ, அதாவது தேகாபிமானத்தில் வந்துடுறாங்களோ அவங்க தூய்மையை இழந்துடுறாங்க. முயந்ததில் முயந்த தந்தையின் தூய்மையான குழந்தை எப்பொழுதும் அதீந்திர சுகத்தில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார். மண்ணில் பாதத்தை வைக்க முடியாது. யார் இறைவன் குழந்தையாக இருக்காங்களோ அவங்க அதீந்திர சுகத்தில் நீச்சல் ஆடுறாங்க, ஊஞ்சல் அடிக்கிறாங்க, ஊஞ்சல் இருக்காங்க. அவங்கள கால்கள் இந்த கலியுகத்தில் படாது. ஸ்லோகன்: நான் தியாகி, இந்த அபிமானத்தின் தியாகம் தான் உண்மையான தியாகமாகும். நான் தியாகி, இந்த அபிமானத்தின் தியாகம் தான் உண்மையான தியாகமாகும். நான் தியாகின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த எண்ணத்தையும் தியாகம் பண்ணிடணும். அவங்க தான் உண்மையான தியாகம் செய்தவர்கள். ஓம் சாந்தி.